தாத்தா அவர்தான் எங்கள் குடும்பத்தின் நிரந்தர முதல்வர். அவர் பேரன் பேத்திகளோடு பேசியதை விட பேனாவோடு பேசியதே அதிகம். காரணம், அவருக்கு புதிதாக வந்த புலனம் எல்லாம் தெரியாது. கடிதம் தான் உறவுகளை இணைக்கின்ற பாலம் என்பார். அப்பாதான் துணை முதல்வர், உழைப்பின் மறு வடிவம். தாத்தா வழியே தன் வழி என்றிடுவார். தாத்தா இல்லாத குறையை போக்க குடும்ப தலைமையை தாங்கி நின்றுடுவார். பெரியம்மா சின்னம்மா பேரை கேட்டாலே ஆட்டம் போட்ட பிள்ளைகள்லாம் அடங்கி ஒடுங்கி விடும். ஒழுங்கா படிக்கலைன்னா உதவாங்க முடியாது. இது வீட்டு குழந்தைகளின் சத்தமில்லா கிசுகிசுப்பு. எங்கள் வீட்டு அடுப்படியில் தலை வாழை இலை போடும் தலைவர் பொறுப்புக்கு ஒற்றை தலைமை வேண்டுமென ஓயாத போராட்டம். இரட்டை தலைமைதான் இன்று வரை இருக்கிறது. எங்கள் பெரியப்பா அஞ்சா நெஞ்சுடையார், கொஞ்சம் முன்கோபி. ஆனால் அவரின் கோபத்தால் குடும்பம் குலைந்ததில்லை. சித்தப்பா அவர் நாக்கை துருத்தினாலே நாங்கள் எல்லாம் நடுங்கிடுவோம். அத்தை அவள் ஐயாவின் அன்பு மகள், அப்பப்ப வந்துடுவாள், அக்கறையாய் பேசிடுவாள். குடும்பத்தின் அரசியலில் கொடுத்த பணியெல்லாம் குறையின்றி செய்திடுவாள். அவள் என்றுமே மகளிரணி. சின்ன அண்ணன் இளைஞரணி, எப்போதும் விளையாட்டு. குடும்ப நிகழ்வுகளில் அவர் வந்தால் கலகலப்பு. ஆனால் பெரிய அண்ணன் கோபக்காரர், கரும்பு விவசாயி, குறும்பாய் பேசிடுவார். உரை கண்டால் விடமாட்டார். கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கோர்ட்டு வர போயிருவார்.